நம்ம வாழ்க்கையில நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்போம். நிறைய மனிதர்கள் நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நமக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணங்களோட இருப்பாங்க. ஆனால் வெகு சிலர் நிறைய நேரங்களில் ஐயோ அடுத்தவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, நமக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், நம்ம தான் அந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறுகிய எண்ணங்களோட இருப்பாங்க. அந்த குறுகிய எண்ணங்களோட இருந்தாலும் நம்ம எல்லாருமே சமுதாயத்தில் ஒரு பார்ட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அந்த சமுதாயமே ரொம்ப சிறந்த சமுதாயமாக மாறுது. இதற்கு ஒரு அப்பா சொல்கிறாரு தத்துவம், ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதையை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இந்த எபிசோடில் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ உங்களோட சப்போர்ட்டு தான் முக்கியம் நண்பா, நண்பி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இதுவரைக்கும் ஓவர்வீமிங்கான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய எபிசோட்ஸ், நம்மளுடைய பாட்காஸ்ட் இன்னும் டாப்பில் இருந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு 5 ரேட்டிங்ஸும் நம்ம நிறையா மக்கள்கிட்ட, நிறையா மனிதர்கள்கிட்ட சேருவதற்கு ஒரு முக்கியமான ஊந்துதலாக இருக்கும். ஸோ இதை நான் முழுக்க உங்களுக்காக என்னோடய ஓன் டைமிங்கில் ரிசர்ச் பண்ணி நிறைய இடத்துல படித்து உங்களுக்காக ஃப்ரீயாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னப்பா கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று தாங்க, உங்கள் கூட உங்களோட பேச முடியுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம், சின்ன புன்னகை, சின்ன ஒரு முன்னேற்றத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்றத கேட்கும் போது நிறைய சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பேரோட மெசேஜை படித்தே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க? RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜ் கேட்குறதுக்கு, உங்களோட ஃபீட்பேக் கேட்குறதுக்கு, உங்களோட கமெண்ட்டை கேட்குறதுக்கு, உங்களுடைய கேள்விகளை கேட்குறதுக்கு, எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, நம்ம குட்டி ஸ்டோரி இந்த எபிசோடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்பா சொன்ன தத்துவம். ஸோ இதில் ஒரு பையன் இருக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுயநலக்காரனாகவே இருக்கிறாரு. எதை எடுத்தாலும் எதை கிடைச்சாலும் எனக்கு மட்டும்தான் வேணும், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன், ஸோ நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த குணத்தோட காரணமாகவே நிறைய பேர் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட அவரை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமேங்க நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கூட நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல எண்ணங்களோட போகும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கணும், எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடாது. ஸோ அதனால் நல்ல எண்ணங்களும் நல்ல குணமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, அந்த மாதிரியே போயிடுச்சு. ஸோ அவர் நினச்சி பார்க்குறாரு, ஒருவேளை நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கோ, இல்லை மற்றவங்களை மட்டுமே நம்ம குறை சொல்கிறோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் மற்றவங்க தான் தப்பு, மற்றவங்க யாருமே சரியில்லை, அவங்க கரெக்டு கிடையாது, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா ப்ளேம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு, அந்த பையனுக்கு ஒரு முக்கியமான 3 வாக்கியங்களை, ஒரு முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதை புரிய வைக்கும் போது அவர் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பாத்திரம், 2 பிக் வெசலில் நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து அந்த 2ஐயும் சாப்பாட்டு இதை டேபிளில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்து மேலே ஒரே ஒரு எக்கு, முட்டையை வச்சிடுறாரு. இன்னொரு சாப்பாடு, அந்த நூடுல்ஸ் அந்த கிண்ணத்து மேலே எந்த ஒரு முட்டையுமே இல்லை. உடனே அப்பா கேட்குறாரு, கண்ணு இந்த 2ல் எது வேணுமோ அதை நீ எடுத்துக்க. அதில் அந்த நாட்களில், அதாவது இந்த கதை நடக்கிற காலங்களில் முட்டை சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். முட்டையே கிடைக்காது, முட்டையே அவ்வளோ விலை விற்கும். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை காலங்களில் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் எப்படி சமைக்கிறோமோ அது மாதிரி முட்டை அந்த காலங்களில் இருந்திருக்கு. உடனே அந்த பையன் என்ன பார்க்குறாரு, எனக்கு அவர் யோசிக்கிறாரு, நமக்கு அந்த முட்டை இருக்கிறதா வேணும்,
நம்ம முட்டை இல்லாதது எடுத்தோம்னா நம்மளுக்கு முட்டை கிடைக்காது, எக்கு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சாதுர்த்தியமாக அவர் அந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒரு முட்டையை வெட்டுன்னு வெட்டுறாரு, வெட்டி சாப்பிட்றாரு. உடனே அவங்க அப்பா அவருக்கு ஆப்போசிட்டில் அதை எடுத்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நூடுல்ஸ்குள்ளே 2 முட்டையை ஒளிச்சு வச்சுருக்கிறாரு, 2 எக்ஸை. உடனே அவருக்கு 2 முட்டை இருந்தோடனே அதை பார்த்துட்டு நம்ம பயலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஐயையோ, நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமே, நம்ம வாட்டுக்கு வந்து இந்த முட்டை ஒரு முட்டை இல்லாத நூடுல்ஸ் எடுத்துனா நமக்கு 2 எக்கு கிடச்சிருக்குமே, இன்றைக்கி அப்பாவுக்கு தானே 2 எக்ஸ் கிடச்சிச்சு, நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு. உடனே வந்து அவங்க அப்பா அவன் மகன்கிட்ட சொல்கிறாரு, மகனே இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, இதில் என்ன நீ தெரிஞ்சுக்கணுன்னா, உன் கண்ணில் பார்ப்பது எல்லாமே உண்மை கிடையாது. மற்றவங்களுக்கு கிடைப்பதை நீ அடைய வேண்டும் என நினைத்தால் இழப்பு உனக்குத்தான். எவ்வளோ ஒரு அருமையான பாடம் பாருங்கள். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினச்சி அவர் அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு. கடைசியில் அவருக்கு கிடைச்சது ஒரே ஒரு முட்டை தான். இந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு கிடைக்குமே சொல்லிட்டு நம்ம எடுத்து உடனே வந்து நம்ம முடிச்சிடக்கூடாது. ஸோ அடுத்த நாள் இதே மாதிரியே ஒரு 2 பெரிய கிண்ணத்தில் நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. அதே மாதிரியே முதல் நாளை போலவே அந்த நூடுல்ஸ்க்கு மேலே ஒரு இதில் ஒரு எக்கும் இன்னொரு இதில் எக்கு இல்லாமல் இருக்கிறாரு. உடனே அப்பா கேட்குறாரு, மகனே உனக்கு இதில் 2ல் எது வேணுமோ நீ எடுத்துக்கப்பா, எடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்கிறாரு. உடனே இந்த முறை வந்து அந்த பையன் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாராமா. நேற்று முட்டை இல்லாததில் தானே 2 முட்டை இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம ஏன் முட்டை இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இல்லாததை எடுத்துடுறாரு. அவருக்கு அன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிட்டு இருக்கு. அந்த நூடுல்ஸை அள்ளி குச்சியால் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே உள்ள தேடி பார்க்குறாரு, குச்சியை வச்சு குடஞ்சி பார்க்குறாரு, உள்ள முட்டையே கிடையாது. அன்னைக்கு அப்பா சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, மகனே எப்போதும் அனுபவங்களோட அடிப்படையிலேயே ஒன்று நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னையா அது, இவர் என்னன்னா ஒரு முட்டை இருந்தால் எடுக்காத, உள்ளே 2 முட்டை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முட்டையை எடுத்தால் கடைசியில் ஒரு முட்டை மட்டும் தான் இருக்குது, 2 முட்டை இல்லாத பற்றி எடுத்தோம்னா அது 2 முட்டை இல்லாமல் இருக்குது, என்ன தான் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நம்ம பயலுக்கு ரொம்ப குழப்பமாகி போச்சு. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்பா, ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கை வந்து உன்னை ஏமாற்றக்கூடும், தந்திரத்தில் விழ வைக்கும், இதை ஒரு பாடமாக எடுத்துக்க, இதை வந்து எந்த பாட புத்தகத்திலையும் சொல்ல மாட்டாங்க, இதை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 3ஆவது நாள் அதே மாதிரியே அப்பா மறுபடியும் 2 பெரிய கிண்ணத்தில் நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வராது. அடடா என்னடா கதை போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் 3ஆவது கருத்து. ஸோ 2 கிண்ணத்தையும் மேஜையில் வைக்கிறாரு. வழக்கம் போல் ஒரு நூடுல்ஸில் வந்து 3 முட்டையும் மற்றதில் வந்து முட்டையே இல்லாமல் வச்சுருக்காரு. மகனே நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது சொல்கிறாரு. இவன் பார்க்குறான் அப்பாவை, ஏப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் இருந்தாலும் இந்த 2 நாளில் நடந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு இந்த முறை வந்து எதையும் அவசரப்படாமல் நல்லா பொறுமையாக அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு. அப்பா, நீங்கள் தானே இந்த குடும்பத்தோட லீடரு, தலைவர், நீங்கள் தான் நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கிண்ணத்தை எடுத்து சாப்பிடுங்க, நான் மிச்சம் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பெரிய என்ன சொல்கிறது, விட்டு கொடுக்குற ஒரு மனநிலையில். உடனே அப்பாவும் எடுத்து சாப்பிட்றாரு. அந்த முட்டை ஒரே ஒரு முட்டை இருந்துச்சுல, அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிறாரு. நான் வந்து எனக்கான நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போ பார்த்தோன்னா அவன் மனசில் நினச்சிட்டே சொல்கிறான், இட்ஸ் ஓகே, நம்ம 2 நாளும் வந்து நமக்கு கிடைக்கல, இன்றைக்கி என்னத்தை கிடைக்க போகுது, கிடைக்காதுன்னு நினைக்கும் போது அன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸு, உள்ளுக்குள்ளே 2 முட்டை இருந்துச்சு. உடனே அவங்க அப்பாவுக்கு கண்ணில் ஒரே ஒரு அன்பு அப்படியே சொருகி அவன் மகனை பார்த்து அப்படியே புன்முறுவலோடு சொல்கிறாரு, மகனே நினைவில் வைத்துக்கொள், மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு எப்போவுமே நல்லதாங்க நடக்கும். அவங்க என்னென்னா நினச்சிட்டு போகிறாங்கங்க, அவங்க என்னென்னா நினச்சிட்டு போகிறாங்க, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களா, நினச்சிட்டு போட்டோம். நம்மளை பார்த்து எப்போ பார்த்தாலும் பொறாமப்படுறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, எது பண்ணாலும் நீங்கள் நல்லதை மட்டும் நினைங்க. ஏன்னா நல்லதை விதைக்கும் பொழுது நல்லதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள், நீங்கள் தீயதை விதைக்கும் பொழுது நல்லதை அறுவடை செய்யவே முடியாது அப்படின்றத நம்ம முழுக்க அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். உங்கள் மனசில் நல்ல விஷயத்தை மட்டும் விதைங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம அப்பா சொன்ன இந்த 3 வாழ்க்கை பாடங்களை எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நினைவு வச்சோன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கடந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அடைய முடியும். உண்மையை சொல்ல போனால் நம்ம வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கலாங்க.
அந்த பையனுக்கு சொன்ன கதையோட முக்கியமான கருத்து, நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக நம்ம மற்றவங்களுக்கும் நல்லது நினச்சி நமக்கும் நல்லது நினச்சி எப்போயுமே ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை பார்க்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மக்கிட்ட வரவே வராதுங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் நம்மளுக்கு டிப்ஸ் எபிசோடு, அது சீக்கிரமே உங்களுக்கு ஒரு சூப்பரான அருமையான முக்கியமான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த கதை வாரி இன்னும் நிறைய கதைகள் கேட்கணும் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் ஒரு சூப்பரான கதையோட சூப்பரான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ_Mano செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்பி. ஹாப்பி வீக்கெண்ட்.